திருப்பலியின் கருத்துக்கள் இறைவனுக்கு நன்றியாக இந்தியா மரீனா மற்றும் பிலோமினா மார்கரெட் காணிக்கைராஜனுடைய 49வது திருமண ஆண்டிற்காக இறைவனுக்கு நன்றியாக திருப்பி கொண்டாகும். மேலும் மரித்த அந்தோனி, ஜார்ஜ், மரிய மாணிக்கம், ஜான்சன், நாத்தன், இருதயமேரி தேசியுடைய ஆண்களை பாட்டிற்காக திருப்பி வச்சிருந்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, இறைவன் இந்த நாளில் தந்தமைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருட்கரம் நம்மை வழிநடத்தி நம்மை நாம் எப்பொழுது கொண்டாடுவோம். தூய மறைகளை கொண்டாடுவதற்கு பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமருத்துவம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன.
காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டுக் கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றையெல்லாம் கொண்டு வந்து என் கோயில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கீனமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைப்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளால் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. Alleluia, alleluia. Alleluia, alleluia.
கத்தியை அல்ல வாளையே கொண்டு வந்தேன். தந்தைக்கு இல்லாத மகனையும் தாய்க்கு இல்லாத மகனையும் மாமியாருக்கு இல்லாத மருமகனையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆகும். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மீது அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மிகுதியான அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரும் அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கில் ஒருவரை அவர் இறைவாக்கு என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்குரிய கைமாறி பெறுவார். நேர்மையான ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் அவர் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளர்களுடைய கைமாறு பெறுவார். இச்செறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குடித்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறி பெறாமல் போக என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தி அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கு வாழ்வரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்றைய முதல் வாசகம் நேற்றைய வாசகத்தின் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய கடவுள் எசையா இறைவாக்கினை தேர்ந்தெடுக்கின்றார். அப்பொழுது எசையா சொல்லுவார், நான் அசுத்த உதடுகள் கொண்டவன், நான் பாவம் நிறைந்தவன் நான் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவனை பரிசுத்தமாக்கி யாரை அனுப்புவேன் என்று சொல்லும் பொழுது இதோ நான் இருக்கின்றேன் என்று எசையா இறைவாக்கில் பிடித்து வருகின்றார். இன்றைய வாசகத்தில் இறைவாக்கினர் மக்களுக்கு சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் கடவுளை தரிசிக்க வரும் பொழுது உங்கள் காணிக்கைகளை செலுத்தும் பொழுது உடைய உள்ளம் தூய்மையாக இருக்கட்டும் என்பதை வலியுறுத்துகிறார். எரிபலிகளோ ஆட்டுக்கிடாய்களோ பலிகளோ செலுத்துகின்ற பொழுது உடைய உள்ளத்துடைய மனங்களை யோசிக்க பாருங்கள். தீய செயல்களையும் தீய சிந்தனைகளையும் கொடிய பாவங்களை வைத்துக் கொண்டு எனக்கு பலி செலுத்தாதீர்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் கூறுகிறார். அப்படி என்றால் நம்முடைய மனநிலை என்ன? நாம் ஆலயத்திற்கு வருகிற பொழுது, ஆண்டவரை தரிசிக்கின்ற பொழுது, நற்கொடை உட்கொள்கின்ற பொழுது எந்த தகுதியோடு இருக்கின்றோம் என்பதைதான் நம்முடைய வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. சொல்லுகின்ற போது முதல் வாசகத்தில் எசையா சொல்லுகின்ற இறைவாக்கின் வழியாக எண்ணற்ற உங்கள் வழிகள் எனக்கு எதற்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். வெளிவேடக்காரரை போல இருக்காமல் தூய உள்ளத்தோடும் பரிசுத்தமான உள்ளத்தோடும் எண்ணங்களோடும் வருகிறது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் நீதிமான்களை கண்டுகொள்ளுங்கள், நீதியோடு நடந்து கொள்ளுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற நல்ல ஒரு பணிகளை செய்ய இறைவன் அழைக்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் சீடர்கள் கூட இதே அறிவுரையை தான் சொல்லுகின்றார். ஆனால் ஆண்டவர் நான் தீர்ப்பிட வந்தேன், ஒவ்வொரு மனிதனோடு இந்த வாழ்க்கையை கண்டுகொண்டேன். எந்த மனநிலையோடு வாழ்கின்றார், யாரை சார்ந்து வாழ்கின்றார், கடவுளை முதன்மைப்படுத்தி வாழ்கின்றார், உலகத்தை முதன்மைப்படுத்தி வாழ்கின்றார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் கொடுக்கிறது. உலகத்தை முதன்மைப்படுத்தி வாழ்கின்றவர் அவன் என்னுடையவன் அல்லன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். முதன்மைப்படுத்தி உலகத்தை அன்பு செய்து, மற்றவர்களை அன்பு செய்யாமல் உலகத்தை அன்பு செய்து, பொருட்களை அன்பு செய்து, செல்வத்தின் மீது அன்பு செய்து, அதிகமான அன்பு செய்கின்றவர் அல்லது உறவுகளை அன்பு செய்து, தாய் தந்தையர்கள் நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்து கடவுளை நிராகரிக்கின்றவர் கடவுளுக்கு சொந்தமானவர் அல்ல என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அப்படி என்றால் பலிகளை செலுத்துகின்ற பொழுது தொடக்க நூலில் இருக்கின்ற ஆபேல் காயுடைய வழிகளை பார்க்கின்றோம். ஆபேல் நல்ல உள்ளத்தோடு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறார், பலிகள் செலுத்துகின்றார். காயின் தீய எண்ணத்தோடு கொடுக்கின்ற பொழுது உதவாத பொருட்களை எல்லாம் கொடுக்கின்ற
எத்தகைய மனநிலையோடு வருகிறாய்? உன்னை உள்ளம் முழுவதும், உன்னை வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணமாக நீ கொடுத்து விடுகிறாயா? அப்படி அர்ப்பணமாக கொண்டு வருகின்ற பொழுது அவர் அவரை பார்த்துக் கொள்வார். அவர் பரவாயில்லை என்ற ஒரு நம்பிக்கையை எடுத்து தூண்டுகிறார். அதோ ஆண்டவருடைய பணியாளருக்கு நீ ஒரு கிண்ணம் தண்ணீராக கொடுக்கின்ற பொழுது நீ கைமாறி பெறாமல் போவார் என்று சொல்கிற தேவன் அந்த ஆண்டவருடைய பணியாளர்களை, திருப்பணியாளர்களை நாம் எந்த வகையிலே நாம் ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பதைதான் இன்றைய வாசகம் போகிறது. எனவே கடவுளிலிருந்து நாம் இறக்கவும் இந்த கைமாறு பெற வேண்டுமானால் நாம் நம்முடைய தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு பிறரை நோக்கி பிறருக்கு வேண்டிய பணிகளை செய்கின்ற பொழுதெல்லாம் நாம் இறைவனுக்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகிறோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நிறைவான அவருடைய வாசல் கொடுத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பணியினை இறைவனை வேண்டும் என்றால் ஆமென். சகோதர சகோதரி, என்னுடைய தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி வந்தாடுகிறாவே, காணிக்கைகளை கண்ணோக்கியதும் நம்பிக்கையாளர் விதத்தை வளர்வதும் உணவாகும். இவற்றை மாற்ற முடியாத எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை ஓம் ஆன்மாவோ
இயேசுவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாகும். அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து பின் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பினை புகுந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுறையிலும் ஊழிய புரிய தந்தவுடனே ஏற்றுக்கொண்டே எங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அவருடைய எங்களை தூயாவியாக வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மனம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையினை புகுந்தருடன் எங்கள் திருத்தந்தை இதையோ எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருவினர் ஆகியவரோடு ஒரு திரு அவை அங்கு நிறைவு பெற செய்தருடன் நீர் உலகிலிருந்து அழைத்துக் கொண்ட அந்தோனி, ஜார்ஜ், மரியல், மாணிக்கம், ஜான்சன், நாதன், இதயமேரி, டெய்சி முடியாதனை புகுந்தருடன் உம் திருமகனோடு அவரை இறைப்பிக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தார்கள். மேல் வைத்தேன் எதிரோடுடன் உயிரோடும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து திருமுக முறையிலிருந்து ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தான தாயான புனித மரியா, அவருடைய கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வந்தவராகிய புனிதர் அனைவரும் நான் நிலைவாய் அவர்கள் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்றும் வரமோடு வந்தாடும். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றென்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இப்பரிவர்களால் கற்பிக்கப்பட்டு இறைவழியாக பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகிறோம். அது இறக்கத்துக்கு உதவியாக எங்கள் பாவத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருக்குமா நாங்கள் எதிர்த்திருக்கும் வேண்டத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதி உங்களுக்கு அளிக்க திருத்துவதற்கு முந்தியது. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்டு உமது திரு
திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை மறைத்துள்ளார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உம்முடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்திருப்போம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுதருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மயங்களில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கண்ணீர்